ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது 25,300 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 5 மினிட்ஸ் கேண்டில்லையே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு மேலே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது. ஏன்னா நம்ம சொன்னது 25,300 அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருப்பாங்க அந்த 5 மினிட்ஸ் கேண்டில். அப்போயே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகாதுன்றது. சரி, ஓகே, என்ன ரீசனுக்காக அந்த 40 பாயிண்ட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா? அது ரொம்ப சிம்பிள். நம்ம ஃப்ரைடே கான்செப்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரைடே கான்செப்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். அதே தான் திங்கக்கிழமையும் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். 25,090 டு 25,050 யாரும் ட்ரேட் எடுக்க வேணால் சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட் தான் இன்றைக்கி நமக்கு நடந்திருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அந்த போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலாமா இல்லை வேணாமான்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி நம்ம நேற்று மார்க்கெட் முடிச்சிருப்பாங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு மேலே அந்த 25,300 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள். கரெக்டாக ஒரு 46 பாயிண்ட் வரும். அதே 46 பாயிண்ட்டை அதே 25,300 வச்சு மேலே கொண்டு போய் பாருங்கள். அதே 46 பாயிண்ட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சது காலையிலேயே. ஸோ இது போக அடுத்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃப்ரைடே மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் எத்தனை கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு 3 கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன். இது ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே நம்மளுக்கு பாக்ஸ் தெரி இல்லையே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாக்ஸ் தெரி நம்மளுக்கு இந்த 1 வீக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கல. ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அந்த பாக்ஸ் ஏரி கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றத. அந்த ஜூலை 4ஆம் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அந்த பாக்ஸுக்கு நீங்கள் போய் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது. இப்போ கொண்டு போகிற பாருங்கள், அந்த மேலே இருக்குது பாருங்கள், ஜூலை 4ஆம் கிடச்சிருக்கு பாருங்கள் பாக்ஸு. அந்த பாக்ஸ் லைனாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு ஒர்க் ஆகிருக்குன்றது. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது போக நான் உங்களுக்கு ஃப்ரைடேயோட 5 மினிட்ஸ் கேண்டிலை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டிலே நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். 3வது நம்மளுக்கு ஃபிப் டூல் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இன்றைக்கி 4 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. இப்போ ஃப்ரைடேயோட 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஜூலை 3லேருந்து அதை விட்டுருங்க, அந்த 7ஆம் தேதியிலேருந்து 4ஆம் நம்மளுக்கு பாக்ஸ் கிடச்சிருக்குது. 7ஆம் தேதியிலேருந்து அப்படியே நீங்கள் ஃப்ரைடே அந்த வாரத்தோட ஃப்ரைடே கான்செப்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு அது கிளியராக புரியும். 5 மினிட்ஸ் கேண்டில் அவங்க கீழே பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகாதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு சொன்னது 25,300 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு கீழேயே தான் க்ளோஸ் வச்சுருந்தாங்க 5 மினிட்ஸ் கேண்டில். அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் எங்கேயும் போகல. 2வது நம்மளுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கேப்போட லெவலும் மேலே இருந்த லெவலும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஜூலை 11ஆம் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஏன் இந்த சின்ன சின்ன கேப்லாம் நீங்கள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ரீசன் இருக்குது. இப்போ வேறு ஒன்றும் வேணாம், அப்படியே நீங்கள் ஜூலை 2ஆம் கான்செப்ட்டுக்கு வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்துருக்கு பார்த்திங்களா 20க்கு. அந்த 25 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 பாயிண்ட் வந்து கேப் விட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக திருப்பியும் அடுத்த 3ஆம் தேதி எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொண்டு வரேன் பாருங்கள். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக கரெக்டாக ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு அடுத்த சடன் எந்த அளவுக்கு ஃபால் வந்திருக்குன்னு மட்டும் பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் 0.01% இருந்தாலும் அதுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் எப்படி இருந்தாலும். இதுதான் நம்ம பாக்ஸ் தியரி கான்செப்ட், கேப்போட கான்செப்ட் அண்டு ஃப்ரைடே அந்த 5 மினிட்ஸோட கான்செப்ட். இது போக நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்து ஃபிப்டோலோட கான்செப்ட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டு பார்த்தாலுமே தெரியும், அந்த 50%க்கு மேலே மார்க்கெட்டு ஏறி இருக்காது. ஃபுல்லாக அந்த 50%க்குள்ளே மட்டும்தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு கீழே ஒரு 50% வந்து சான்ஸ் இருக்குது டவுன் சைடு வர்றதுக்கு. ஆல்ரெடி நான் பாக்ஸ் சைடு பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாக்ஸ் எங்கேருந்து ஆரம்பித்ததோ அதுலேருந்து தான் திருப்பியும் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டர்டே நம்ம பாக்ஸ்குள்ளே ஆரம்பிச்சிருந்தாங்க, திருப்பி அதுக்குள்ளே தான் வந்து முடிப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 55,200 நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அது ஆல்ரெடி முந்தானேத்து கொடுத்தது. நேற்று நம்ம கொடுத்தது என்ன கொடுத்துருந்தோம்னா 55,400 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஏன் பேங்க் நிஃப்டியில் மட்டும் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்பில் வந்து க்ளோஸ் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அது போக நம்ம 55,200 சொல்லியிருந்தோம். அதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேலே அப் சைடில் வந்து க்ளோஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் க்ளீனாக ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அது போக நம்மளுக்கு வந்து மேலே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டார்கெட் சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட் இன்றைக்கி எவ்வளோ அக்யூரேட்டாக ஹிட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது டார்கெட் வந்து மேலே 600 இருக்குது. 55,600 நம்மளுக்கு ரெண்டாவது டார்கெட் இருக்குது. நாளைக்கு மேபி என்ன நடக்கலாம்னா, இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பியும் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 55,600 நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டு வேறு எதுக்குமே வர வேணாம். நான் முன்னாடி சொல்லியிருந்த கேப்போடது தான். கீழே விட வேண்டிய மார்க்கெட்டை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த 400 பாயிண்ட் வந்து மேலே கொண்டு போய் முடிப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இன்றைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்குது. உங்களுக்கு வேணால் ஸ்கேல் வச்சு அளந்து காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக அது ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். பேங்க் நிஃப்டிக்கு நான் சொல்கிறது ஆல்ரெடி நம்ம நிஃப்டியை பார்த்துட்டு வந்துட்டோம். நிஃப்டியில் அந்த 40 பாயிண்ட் கேப் கொடுத்தாங்க, 46 பாயிண்ட் கேப் கொடுத்தாங்க. அந்த 46 பாயிண்ட்டை மேலே கொண்டு போய் முடிச்சு அதுக்குள்ளேயே இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் முடிச்சிட்டாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 15ஆந்தேதி நம்மளுக்கு கிடச்ச அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 400 பாயிண்ட்டு கீழே இறக்கி பாருங்கள். ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இதில் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் முடிகிற இடத்துல வச்சு நீங்கள் கொண்டு வந்து கீழே வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக அந்த 400 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். சரி, அதே 400 பாயிண்ட்ஸ் மேலே நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு நம்ம 55,200 சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த 55,200லேருந்து அப்படியே நீங்கள் மேலே ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள். அதுவும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் திரும்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதல் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.